ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவானி ஹரி கிரியேட்டிவ்ஸ். இன்றைக்கி நம்ம ப்ளவுஸ்லாம் பார்க்க போகிறதில்ல. ஏன்னா நேற்றும் வந்து எனக்கு ப்ளவுஸ் ஆர்டர் இருந்தது. ஸோ அதனால் வந்து என்னால் வீடியோ நேற்று போட முடியல. ஸோ நோபல் ரெக்கார்ட் வீடியோ நேற்றே போடலான்னு இருந்தேன், டைம் இல்லை. சண்டேவே வந்து ஒரு 3 ப்ளவுஸ் வந்து நமக்கு ஆர்டர் வந்து ஃப்ரைடேவே டெலிவரி பண்ணுற மாதிரி. ஸோ அதனால் டைம் இல்லாதால் வீடியோ எடிட்டிங் பண்ண முடியல. நேற்று நைட் வந்து ஒரு 4 o'clock தான் இந்த வீடியோ எடிட் பண்ணேன். ஸோ இந்த நோபல் வேர்ல்டு ரெக்கார்டும் எல்லாருக்கும் தெரியணும் இல்லையா? ஆரி எப்படியோ அந்த மாதிரி பெயிண்டிங்கும் வந்து தெரியணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் போடுறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஆர்கனைஸ் பண்ணது வந்து கலைகள் நாம் அப்படின்ற ஒரு டீம் தான் வந்து நோபல் வேர்ல்டு ரெக்கார்ட் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ இதில் நானும் வந்து கலந்துக்கிட்டேன். 110 பேர் கிட்ட வந்திருந்தாங்க சம்திங். ஸோ இதில் நானும் வந்து கலந்துக்கிட்டேன். அதில் ஒருத்தர் செம்மையாக வந்து 2.5 hours பெரிய பெயிண்டிங்கே பண்ணி முடித்தார். நான் வந்து சிம்பிளாக தான் எடுத்திருந்தேன். ஆனால் நிறைய பேர் சூப்பராக பண்ணியிருந்தாங்க எல்லாருமே. நான் அவ்வளோ சூப்பராக நடக்கும் அப்படின்னு நினைக்கவே இல்லை. ஃபஸ்ட் டைம் வந்து இந்த வேர்ல்டு ரெக்கார்டில் வந்து இந்த பெயிண்டிங்க்கு நான் வந்து போயிட்டு ஜாயின் பண்ணது ரொம்ப ஹாப்பி. ஏன்னா எதுக்குமே நான் வந்து போனதே கிடையாது. எல்லாமே கற்றுக்கிட்டு கிளாஸ் எடுத்ததோடு சரி. இதான் வந்து ஃபஸ்ட் டைமாக வந்து நான் போயிட்டு ஒரு ப்ரோக்ராமிங்கில் கலந்து அதில் வந்து சர்டிஃபிகேட் வந்து வாங்கினது ரொம்ப ஹாப்பி. அண்ட் வேர்ல்டு ரெக்கார்டட் பெயிண்டிங் சர்டிஃபிகேட் வாங்கினது ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஸோ அவ்வளோ சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நான் எப்படி போனேன் அப்படின்னா, நிறைய வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து அனௌன்ஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. சரி, ஓகே அப்படின்னு சொல்லி போட்ட பிறகு எனக்கு தெரிஞ்ச மேம் ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க வந்து எனக்கு நீ இது பண்ணு பவானி அப்படின்னு சொல்லவும், நான் ஃபஸ்ட்டு வேண்டான்னு விட்டுட்டேன். நீலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க தான் வந்து ரொம்ப இது பண்ணாங்க, மோட்டிவேஷன் பண்ணாங்க. ஸோ அதனால் அவங்களே பே வேறு பண்ணிட்டாங்க. நீ அப்புறமா கூட கொடு, காசு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களே பே பண்ணி என்னை ஜாயின் பண்ண வச்சுட்டாங்க. ஸோ நானும் வந்து ஜாயின் பண்ணேன். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா சண்டே நடந்தது ப்ரோக்ராமு. சண்டே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அன்றைக்கி கிரிவலம் வர போகணும். ஸோ அதனால் என்ன பண்ணேன்னா, மார்னிங் 4 o'clock எழுந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு 7 o'clock வீட்டில் இருந்து கிளம்பி அங்கே போகிறதுக்குள்ளே எனக்கு மணி வந்து 9 o'clock ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு ப்ரோக்ராம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அங்கே வந்து நம்ம 9 o'clock போய் ரீச் ஆனதும் அங்கே வந்து என்ட்ரிலாம் பண்ணிவிட்டு மேலே போன பிறகு நமக்கு வந்து எல்லாமே சொல்கிறாங்க, இன்ட்ரொடக்ஷன்ஸ் எல்லாமே பண்ணுறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து 10:30க்கு எங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆச்சு டைமிங்கு. 10:30லேருந்து 2.5 hours வந்து வச்சுருந்தாங்க. ஒருத்தர் செம்மையாக பண்ணியிருந்தார். அண்ட் அதே மாதிரி நான் வந்து சீக்கிரமாக முடிச்சிட்டேன். ஏன்னா நான் சிம்பிளாக தான் எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் அங்கே போய் பார்த்த பிறகு தெரிஞ்சு எல்லாருமே சூப்பராக எடுத்திருந்தாங்க. அவங்களதெல்லாம் விட எந்த கம்பேர் பண்ணும்போது சிம்பிள் தான். அண்ட் அதேமாதிரி நான் ஈஸியாகவும் முடிச்சிட்டேன் சீக்கிரமாக. ஏன்னா நான் வந்து ஆர்டர் இருந்தது. ஸோ அதனால் என்னால் வந்து ரொம்ப ப்ராக்டிஸ்லாம் பண்ண முடியல. அங்கே போய் டக்குன்னு பண்ணது தான் அது. ஸோ அதே மாதிரி நம்ம சர்டிஃபிகேட் வாங்கினது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நான் வந்து முடிச்சுட்டு திருப்பி 3:30 ஆகிடுச்சு ஃபினிஷ் ஆகிறதுக்கு. ஃபினிஷ்டு ஆனதும் உடனே வந்து நான் கோயம்பேடுலேருந்து பஸ் பிடிச்சி வந்து வீட்டுக்கு வந்துட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு திருப்பி கோயம்பேடு கிளாம்பாக்கம் போயிட்டு திருவண்ணாமலை பஸ் பிடிச்சி கிரிவலம் போயிட்டேன். ஏன்னா நான் வந்து சித்ரா பௌர்ணமி கிரிவலம் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சி போனேன். ஸோ இந்த ப்ரோக்ராமும் நம்ம மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன். அதே மாதிரி வெற்றிகரமாக எல்லாமே முடிச்சிட்டேன். ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து போனதுக்கு நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். அண்டு இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா 2 ஈவெண்ட்டில் நம்ம வந்து சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கோம். ஒன்று வந்து கலைமாமணி அவார்டு ஆரிக்கு வாங்கியிருக்கோம். அண்டு பெயிண்டிங்க்கு நோபல் வேர்ல்டு ரெக்கார்ட் சர்டிஃபிகேட் வாங்கிட்டோம். ஸோ இது வந்து இந்த வருஷம் வந்து எனக்கு சூப்பரான அச்சீவ்மெண்ட்டு. ஸோ இந்த மாதிரி வந்து நான் எந்த வருஷமும் வாங்கினதில்ல. அண்ட் அந்த 1,500-600 கூட பார்த்திங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் தான். ஸோ அதனால் ஒர்த்து தான். நம்ம வந்து 10,000 15,000 கொடுத்து அப்படின்லாம் நம்ம வாங்க போகிறதில்ல. ஸோ அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் பே பண்ணி நம்மளோட திறமைகளை நம்ம காட்டுறோம். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம வந்து அங்கே வரைகிறோம். சும்மாலாம் நமக்கு வந்து சர்டிஃபிகேட்லாம் கொடுத்துடல. ஸோ எல்லாருமே வந்து ஆர்டிஸ்ட் தான் அங்கே வந்திருந்தவங்க எல்லாருமே. ஸோ எல்லாருமே செம்மையாக வரைஞ்சிருந்தாங்க. ஒருத்தவங்க கிளாஸ் போகிறவங்க இருக்காங்க, ஒருத்தவங்க அவங்களே வீட்டிலே ஓனாக பண்ணுறவங்க இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாருமே வந்திருந்தாங்க. ஸோ அவ்வளோ சூப்பராக அந்த ஈவெண்ட் வந்து போச்சு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து ட்ரிங்க்லாம் கூட கொடுத்தாங்க. ஒரு ஃப்ரூட்டி அண்ட் ஒரு குட் டே பிஸ்கெட் இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க காம்ப்ளிமெண்ட்ரியாக. ஸோ அதுவும் நல்லா இருந்தது. எதுவும் குடிக்கலாம் டைமே இல்லை. ஏன்னா வந்து கரெக்டாக முடிச்சுட்டு டக்குன்னு நான் வந்து எல்லாரையும் வீடியோ வேறு எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ அதனால் எல்லாரையும் வீடியோவும் எடுத்தேன்.
ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னோட நம்பரை நான் கொடுக்குறேன். நீங்கள் நெக்ஸ்ட் இயர்க்கு இந்த ப்ரோக்ராமில் கட்டாயமாக கலந்துக்கணும். அதுவும் பெயிண்டிங்கில் நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ அவங்க எல்லாருமே கலந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதே மாதிரி டாபிக் வந்து நமக்கு என்ன கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீஸ் ஆஃப் ஓஷன் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து இப்போ நம்ம 110 மெம்பர்ஸ்னால் அந்த 110 மெம்பர்ஸ்க்கு அந்த பீஸ் ஆஃப் ஓஷனுக்கு வேறு தீம் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த தீம் வந்து இன்னொருத்தவங்க செலக்ட் பண்ண முடியாது. இப்போ ஒருத்தர் செலக்ட் பண்ணிட்டா இன்னொருத்தர் வந்து அந்த தீமை செலக்ட் பண்ண அவங்கவுங்க ஒரு தீம் வந்து வச்சுக்கணும். அதில் வந்து நான் யூஸ் பண்ணது வந்து இந்த தீம் தான். இதோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் டைமு. இது வந்து 104 வந்து இது வந்து இருந்தது. ஸோ இதை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ லைனாக வந்து 1 2 3 அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ 104 இந்த ஃப்ளோட்டிங் டைம் இருந்தது. இதை நான் சூஸ் பண்ணி இந்த பெயிண்டிங் தான் நான் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் 3 ஜட்ஜஸ் பற்றி நான் சொல்கிறேன். ஒரு ஜட்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹேம்நாத். அவர் வந்து பார்த்தீங்கன்னா நோபல் வேர்ல்டு ரெக்கார்டோட அந்த சார் வந்து இருந்திருந்தார். அண்ட் அதுக்கப்புறம் இன்னொருத்தர் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டு. அவர் வந்து இன்ஸ்டாகிராம் பேஜெலாம் இருக்குது. அவர் வந்து ஸ்கெட்ச் ஆர்டிஸ்ட்டோ என்னமோ சம்திங் அவரோட நேமு. அண்ட் அதுக்கப்புறம் ருக்ஸினா மேம், அவங்க வந்து பார்த்திங்கன்னா துபாயிலேருந்து இந்த ஈவெண்ட்டுக்காகவே வந்திருந்தாங்க. ஸோ 3 ஜட்ஜஸ் வெரி நைஸ் அண்டு சூப்பர். எல்லாமே செம்மையாக இருந்தது. அண்டு செம்மையாக என்ஜாய் பண்ணோம். அண்டு பயங்கரமாக பண்ணிவிட்டு அண்டு சர்டிஃபிகேட்டும் வாங்கிட்டு வந்தோம். அடுத்த வருஷம் நீங்களும் இதே மாதிரி உங்களுக்கும் வேணும் அப்படின்னா கட்டாயமாக நீங்கள் வந்து என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். சப்போஸ் பார்த்தீங்கன்னா பரவாயில்ல, பார்க்காதவங்க தெரியல அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் இல்லையா? ஸோ நிறைய பேர் ஆர்டிஸ்ட் இருப்பீங்க. ஸோ உங்களுக்கும் யூஸ் ஆகும்ல. ஸோ நெக்ஸ்ட் இயர் இதே மாதிரி ஈவெண்ட் வைப்பாங்க. நான் வந்து சப்போஸ் எனக்கு வந்து தெரிஞ்சுது அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து யூடியூப்பில் அவேர்னஸ் கொடுக்குறேன். நீங்கள் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நீங்களும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நாளைக்கு ஒரு சூப்பரான ப்ளவுஸ் வீடியோ சந்திக்கலாம். இந்த வாரம் நிறைய ப்ளவுஸ் ஆர்டர் வந்திருக்கு. 4 ப்ளவுசஸ் கிட்ட போட்டுட்ருக்கேன். ஸோ அது எல்லாமே உங்க கூட நான் நெக்ஸ்ட் வீக் வரைக்கும் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஓகே, பாய் பாய். பேசி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம கொஞ்ச நேரத்தில் ஸ்டார்ட் பண்ணுவோம். நீங்கள் ஆக்சுவலாக இது ரொம்ப பெஸ்ட்டான பேட்சாக இருக்கும் போல இருக்குது. எதுக்கு சொல்கிறேன்னா, எல்லாருமே கரெக்ட் டைம் வந்துட்டீங்க. வந்து அரௌண்ட் ½ அன் ஹவர்லேயே எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு. ஸோ இன்னும் சீஃப் கேஸ் வந்து நம்ம வந்து ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக தான் வந்து நம்ம டைம் வச்சுருந்தது. ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் சீக்கிரம் முடிஞ்சிருச்சு. உள்ள நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஆர்ட் ஒர்க் வந்து 10:30 அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா ப்ரிப்பேர்டாக இருப்போங்க. அதுலேருந்து 2.5 hours நம்ம வந்து பெயிண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ரொம்ப நேரம் உங்களை வெயிட் பண்ண வைக்கிறோன்னு எதுவும் நினச்சிக்காதீங்க. நீங்கள் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் வேணும், ஹெல்ப் வேணும்னாலும் அந்த ரெட் ஐடி கார்டு போட்டுருக்காங்க இல்லையா, அவங்கக்கிட்ட நீங்கள் கேட்கலாம். என்கிட்டையும் கேட்கலாம். நான் இங்கேயே தான் சுற்றிட்டு இருப்பேன். இங்கே வந்தது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். அந்த மாதிரி நினச்சி நீங்கள் கான்டாக்ட் பில்ட் பண்ணுங்கள். ஆர்டிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் கான்டாக்ட் தான் ரொம்ப முக்கியம். எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள் ஆர்ட்டை. ஸோ இப்போதைக்கு எவ்வளோ பேசணுமோ பேசிக்கோங்க. 2.5 hours பேசினீங்கன்னா உங்களால் ஆர்ட் ஒர்க் முடிக்க முடியாது. நீங்கள் வீடியோஸ் ஏதாவது போஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கலைக்கலாம் பேஜை டேக் பண்ணலாம். வேறு எதுனாலும் நீங்கள் கேட்கலாம். ஃப்ரீயாக இருங்க. டீச்சர் ஸ்டூடெண்ட் மாதிரி வேணாம், இல்லைன்னா ஆஃபீஸர் சாரும் அந்த மாதிரி வேணாம். ஏன்னா நீங்கள் நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருக்கீங்க, நியூவாக இருக்கீங்க. ஸ்டூடெண்ட்டாக இருக்கவங்க இப்போ தான் ஆர்ட்டில் பில்ட் ஆகிறவங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸான ஆர்டிஸ்ட்கிட்ட கண்டிப்பாக நீங்கள் கற்றுக்கணும். ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்ட்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ்லேயும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நீங்கள் அவங்கக்கிட்டலாம் நீங்கள் பார்த்து நீங்கள் பேசிக்கலாம். முடிஞ்சதுக்கப்புறம் நான் கீழே தான் இருப்போம் எங்கள் டீம்னா. நீங்கள் எவ்வளோ நேரம் வேணால் எங்கள் பக்கம் வந்து பேசிக்கலாம். சரியா? ஓகே, தேங்க்யூ. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிக்கோங்க. Nobel World Record Attempt 2025, a day that will be in the books of glory. நாம் இப்போது ஒரு முக்கியமான தருணத்தில் இருக்கிறோம். A once in a lifetime chance to be a part of history. Let us begin this beautiful day with a small moment of prayer. May I request everyone to stand up for their prayer. It is a vibrant community for artists across India. From mural paintings to online classes and offline workshops, they provide space to both budding and professional artists to express and evolve. Their mission is simple yet powerful: to bring people together through art, to heal, to inspire, and to celebrate the beauty of creativity. Today's event, Ocean of Peace, it is a continuation of the spirit.
bringing together talent, unity, and a message of peace on a global stage. Let's give a heartfelt round of applause to Kalaiganaam and its founder M. Khan for the We are honored to welcome our chief guest, Ruxaina Mustafa, known as the Upstart Queen by her friends and fellow artists. Dada Saif Pahil Awardee 2019, world record holder, co-founder and creative director of ISOAG. With nothing but her fingers and feet, Ruxaina Mustafa bringing canvas to life, raw and electric. Her art is a dance of texture and soul, where every stroke breathes an emotion. Every layer tells a story. It isn't just seen, it felt, deep and transformative. As a co-founder and creative director of International Studio of Arts and Gallery, ISOAG, in Dubai, Ruxaina leads with heart and vision, cultivating a global creative community through exhibition, masterclasses and mentorship. Her journey has earned her the UAE Cultural Golden Visa. A certified special need educator, she has empowered children at AI News Center and SNF Development Center through art. She has hosted over 30 episodes of Art to Heart on Channel D, exhibited internationally, and taken part in Guinness World Record collaboration. Also published poet for Tamil films, her creativity transcends canvas and screen alike. Ruxaina Mustafa is more than an artist, she is a movement, a storyteller of the soul. We welcome you, ma'am. Next, we are privileged to welcome Dr. J.N. Helman Kumar, a certified fitness expert, lifestyle coach, and an accomplished sportsman. He holds a PhD in exercise physiology and nutrition. He is an international educator of Nobel World Record and serves as administrative officer of the Indian Yogasana Sports Federation. He also holds the position of Tamil Nadu General Secretary for AIMA. A former MCC achiever and South Indian best handball player, Dr. Helman Kumar blends discipline, health, and leadership in every role he takes on. Sir, it's an honor to have you with us today. We equally honored to welcome Mr. Balaji, creative art media star and a digital storyteller. With an eye for visual narrative and an unwavering passion for the arts, he is an inspiration to countless creators across platforms. His work bridges traditional and technology, making creativity accessible to all. Sir, thank you for gracing the stage with your presence today. We are delighted to introduce our digital partner, Mr. Vishnu Shankar, the visionary behind Trafola, a dynamic digital solution company known for its innovation approach to web development and design. With a passion for transforming ideas into interactive experience, Mr. Vishnu Shankar leads Trafola in delivering cutting-edge digital solution that empowers business to thrive in the digital age. Thank you, Mr. Vishnu Shankar, for your invaluable support in making the event digital success. Now, I would like to invite our chief guest, Ruxaina, to address this gathering. Kindly welcome her with a warm round of applause. Take this one. எல்லோருக்கும் வணக்கம். கலைகள் நாம் ஓட நிறைய ஈவெண்ட்ஸ் நான் பார்த்துருக்கேன். ஷீ இஸ் ரியலி ரியலி வெரி டேலண்டட் அண்ட் ஐ குட் see that she always kind of live and love for art. So when she invited me, I couldn't say no to her, and I'm so thankful to her that our International Studio of Art and Gallery also is collaborated with Kaligal Naam for today's events. I wish you all a very great success, and I'm really waiting to see you all painting and come around and see you, get to know you and be with you all. Thanks a lot for this opportunity. Next, I invite our guest, Mr. Balaji, to share a few words with us. Hi, ma'am. Good evening. Hi. Sounding clear. Super. Yeah, thank you, thank you. First of all, thank you, Kaligal Naam, for having this stage. சில ஸ்டேஜ் போயிருக்கேன், பட் திஸ் ஸ்டேஜ் இஸ் ரியலி ஸ்பெஷல் ஃபார் மீ. ஏன்னா எல்லாமே நம்ம பசங்களாக இருக்காங்க, எல்லாமே ஆர்டிஸ்டாக இருக்கிறதுனால இட்ஸ் ஃபீல் ரியலி கனெக்டட். டுடே இஸ் ஈவெண்ட் வி கோயிங் டு பில்ட் அ ரெக்கார்ட். ஸோ எல்லாம் பொறுமையாக பண்ணுங்க. கிரியேட்டிவிட்டி உங்கள் எல்லாத்தையும் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. தட்ஸ் இட். பொறுமையாக பண்ணுங்க, அவ்வளோதான். ஏன்னா இஃப் இட் கோஸ் வெல் அண்ட் நீங்கள் எல்லாமே அதில் அந்த ஒரு ரெக்கார்டில் நீங்கள் எல்லாமே இருப்பீங்க. ஸோ லைஃப் லாங் அது இருக்கும். ஸோ அதனால் நீட்டாக க்ளீனாக பண்ணுங்க. அவ்வளோதான். பேசுறது எல்லாம் மறந்து வச்சுக்கலாம். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. Dear participants, please follow the guidance of our volunteers and maintain calm as we proceed this collective creation. Let's cheer for the incredible energy in this hall. It's our passion to bring this ocean of peace to life. Rules and regulations, event title, most drawing artists performing maximum number of painting under the theme Ocean of Peace within 2.5 hours. Dear artists, to ensure smooth, safe and successful record-breaking event, please take a note of the following rules and regulations. After the event, once you finish your artwork, please remain seated. Do not leave your spot until certificates and medals have been issued. Health and safety.
If you have any medical condition, kindly inform to our team volunteers. Any misbehavior leads will disqualify from the record attempt. For your convenience, restrooms are located for ladies in the first floor and for men at the fourth floor. To officially kick off this historic event, now I invite Mr. Helman Kumar to take the stage and lead us forward. Sir, over to you. Good morning all. Good morning, sir. My name is Helman Kumar, international adjudicator from Nobel World Records. Tamil பேசிடலாம் நினைக்கிறேன். So actually I was very glad. So usually Nobel World Records வந்து பார்த்தீங்கன்னா we go and judge a lot of events. But in the World Record it is very unique. So usually இந்த art சம்பந்தமான events வந்து it is very rare. That too painting and all it is very less in number. India மட்டும் இல்ல around the globe it is less in number. When I was getting ready in the morning to come here, நான் என்ன நினைச்சேன்னா it would be I got the location from the team actually it was a school. So my guess was all school kids or children will be doing some painting for a class like ocean of peace again and everything. So அதுக்காக பண்ணுவாங்க. But to my astonishment, like everyone are big people here. So I think your drawings will also be a great outcome. I am very interested to see because I am not good at drawing actually. I am very worst. So அதனால I am really interested. So இதில் வந்து there are very simple rules and regulations. Please don't use your mobile. So painting once your timer is started, avoid using phones. If at all you wanted to use the restroom, you can just use it. Volunteers in your Indian directions, you can go and come back. Once the timer is started, your work will be started. So at the end of 150 minutes, around 2.5 hours, once the timer is closed, you have to drop your things. So the painting or the time is completed. So அதுக்கப்புறம் you are not allowed to do the painting. And அதே மாதிரி as the team set the rules and regulations, that also includes. ஓகேங்களா? So எல்லாரும் ரெடியா? Ready, sir. யாரும் காலையில் சாப்பிடலையா? சவுண்டே வரல. Ready. Okay, so delay பண்ண வேணாம். We'll start. எல்லாரும் சமயம் பண்ணியிருக்காங்களா? நான் நினச்சே பார்க்கல. சூப்பராக இருக்கு. கிளாஸ் போகிறீங்களா? வீட்லேயே?
And a true symbol of creative empowerment. Thank you for gracing us with the presence today, ma'am. Next, honoring Dr. J. N. Helmet Kumar. Mrs. Emilal to kindly present a memento to Dr. J. N. Helmet Kumar, who is dedicated to fitness, leadership and national service, continues to inspire generations. We now invite Mr. Pravin to present a memento to appreciation to Mr. Balaji, creative art media star and inspiration in the world of digital storytelling and visual creativity. We now invite Mr. Livingston to present a memento to Mr. Vishnu Shankar, the digital force behind Trapola and our trusted digital partner. Your innovation and support have helped bring this event to life. Thank you for being a part of our journey, sir. Next, Mrs. Anima will honor Sri Naga, Digital Head of International Studios of Art and Gallery, and I welcome Mrs. Haripriya Balaji. She is a supportive partner for Mr. Balaji. We would like to honor you. Please come to the stage, ma'am. On behalf of Orbis Creation, manufacturers of handcrafted jewelry, Mr. Senmali will present a gift in the theme of Ocean of Peace to Lucina. Followed by Mrs. Yoga Priya, she is a dot mandala artist, will present a gift to Mr. Helmet Kumar. Our amazing volunteers and our event coordinator, the pillars who made this day possible. We would like to invite them on the stage. நீங்க எப்படி வந்து 2.5 hours வந்து நீங்க பண்ணீங்களோ அதே மாதிரி 2.5 hours ஃபுல்லையே வந்து இவ்வளவு பெரிய ஆர்ட் ஒர்க்கை சிங்கிளா இருந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ஓஷன் ஆஃப் பீஸ் டீம் வந்து அவங்க பண்ணது அப்கமிங் ஆர்டிஸ்ட் டீம். ஆமா, அவங்க வந்து நம்மளுக்காக லைவ் ஆர்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ எப்படி இருக்கிற நீங்க அவங்க சூப்பரா இருக்கு. சான்ஸ் இல்லை, செமையா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். சரி, அதுக்கு 3, 2, 1. அவ்வளோதான சவுண்டு. கால் பண்ணி உங்களுக்கு லேண்ட்ஸ்கேப்பாக வேணுமா போர்ட்ரேட்டாக வேணுமா? லேண்ட்ஸ்கேப் போர்ட்ரேட் எல்லா வீடியோமே லேண்ட்ஸ்கேப் பண்ணுவோம். யூடியூப்பில் போட முடியும், இந்த அஃபிஷியல் பேஜஸ் சேனலில் போடுவாங்க. நீங்கள் ரெடியாக இருந்தால் ரோல் பண்ணிக்கோங்க. Hello everyone, are you all excited? Are you all ready? Let's start now. Time start now. நான் போய் மூவ் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு